கணவன் மனைவி குழந்தை வேண்டும் என்று வந்தவர்கள் கால் வந்துட்டோமா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீரனார்னு ஒரு தெய்வம் வராரு, எங்கப்பா இருக்காரு? இருக்காங்களா? சரி. இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் இப்போ குழந்தை பாக்கியம் எங்களுக்கு உறுதியாக கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு எண்ணத்தோடு என்னையை பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா, விடியா நீ இணைஞ்சிருவா. நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு என்பது உறுதி. அதனால் மனம் தளராமல் உடலில் சக்தி பெருக்கும், குழந்தை பிறக்கும். என் பேர் கருப்பண்ணான்னு பேர் வைக்கணும். வா, கருப்பசாமிக்கு என்னப்பா வேணும்? எப்போ ஜனனமாகும்? ஆடி அமாவாசை கழிஞ்சாச்சு, ஐப்பசி சஷ்டியிலேருந்து ஜனனமாகும். காசை பிறகு எடுத்துக்கா, புண்ணியத்தை பெற்றுக்கா. இந்தா நிலையாயிருச்சு எல்லாமே. வாழ்க்கை காற்று கிளை போட்டுறாப்பா, அந்த கிளை விழுது பாரு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த ஊர் எல்லையில் ஒரு அம்மன் கோயிலும் உங்கள் வீட்டை சுற்றி வீரனாருங்கிற தெய்வமும் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 3.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலில் மன வருத்தமும் நஷ்டமும் நடக்கு. இதனால் நீ பெற்ற கடன்கள் அதிகம். இந்த கடன்லேருந்து உன்னையை மீட்டி வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தால் போதுங்களா? வேறு என்னடா வேணும்? கிடைக்க வச்சாச்சு. இந்தா நலமுடைந்து என்னை பார்க்க வருவேன். மூடி வச்சுக்கோ. கருப்பசாமிக்கு என்னப்பா வேணும் உனக்கு? நீ அங்கேருந்து புறப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு உனக்கு. ஆனால் மீண்டும் அங்கே நீ போடணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 22 லட்ச ரூபா உனக்கு தேவைப்படும். அந்த பணம் உனக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்கிற முடிவு எடுத்தாச்சுன்னா நீ அங்கே போகவா வேண்டாம்னு முடிவு எடுத்துடலாம். 90 நாட்கள் அவகாசம் இருக்குது, பொறுமையாயிரு. மீண்டும் அந்த தொழிலை தொடங்குவாய், அங்கேயே இருப்பாய். ஜெயிச்சு தரேன். இந்த கருப்பசாமிக்கு கும்பகோணம் கும்பகோணம் அந்த சக்தி உனக்கு கிடைக்கும். ஆனால் அந்த எல்லையில் போய் நீ இருக்க மாட்டேன். வேறு எல்லையில் இருந்து உனக்கு அந்த சக்தியை தாரேன், வெற்றியாக்கி தாரேன். வேறு என்னப்பா வேணும்? சின்னாத்தாவுக்கு உத்தரவு இப்போ இல்லை, பொறுமையாயிரு. ஜெயிச்சு தரேன். நல்லா கருப்பசாமிக்கு காங்கேயம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செய்வனை வைவனை கோளாறுகளை நீக்கியாச்சு. ஆனால் நீ வச்சிருக்கக்கூடிய வாகனத்தில் மட்டும் அடிக்கடி சேதம் வர்றதுக்கு என்ன காரணம் என்பது உன்னுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேதனை. ஒன்று மனிதனுடைய உயிர் போகணும், அப்படி இல்லைன்னா வாகனம் போகணும். இப்போ உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணிட்டேன். இன்னும் 28 நாட்கள் வரை இந்த வாகனத்தை சூதானமாக தான் ஓட்டணும். அதில் வேறு எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுறேன். வண்டியில் இனிமேல் சேதம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். நிறுத்த வேண்டாம், ஓட்டு என் பேரை போட்டு நல்லா இருக்கும். நிற்க வைக்கிறேன், வெற்றியாக்கி தரேன். நல்ல வருவா இருந்துருவான். போயிட்டு வான், தைரியமாக இருக்கலாம். பிள்ளையை பற்றி கேட்டோம். இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வரலாம். உன்னை மட்டும் என்ன வர வேணும்னு கேட்டுக்கணும்னு சொல்லிடுது. என்ன வேணும்? நான் என்ன சொல்லி கூப்பிட்டேன்? என்ன சொல்லி கூப்பிட்டேன்? பிள்ளையை பற்றி கேட்க வந்திருக்கேன்னு சொல்லி கூப்பிட்ருக்கேன். உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு குழப்பம் நடந்த சூழ்நிலையெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தா மாற்றி அமைச்சு தரணுமா வேண்டாமா? வேணுமா? நீதிமன்றம் போகிட்டு இருந்தால் என்ன செய்வேன்? அவனை ஏன் இஷ்டத்துக்கு தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தால் போதுமில்ல? கால் வந்துட்டு வரலாம். என் மேலே பாரத்தை போட்டு பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன், புண்ணியமாக இருந்துக்கலாம். இந்தா காசு பணம். பாப்பா கங்கைமா உனக்கு இன்னொரு தினம் காலில் வந்துட்டு நல்ல உட்காருடா. வந்து உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். போகிற வழியில் மாகாளின்னு ஒரு தெய்வம் இருக்கா? இருக்காங்களா? 3 வருஷ காலமாக உன்னுடைய வீட்டில் நிறைய பண நஷ்டமும் மனவேதனையும் குடும்ப பிரிவும் நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? அதனால் இப்போ இதெல்லாம் சீராக்கி வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும் கேட்டுக்கா. வேறு என்னடா வேணும்? இந்த தொழிலை நல்லாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன், குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த தோட்டத்துக்கு உள்ளே எதுவும் பிரச்சனை இருக்கா கருப்பசாமி? எங்களுக்கு மன வருத்தம் குழப்பங்கள் அடிக்கடி வருத, வேறு எதுவும் யாராலையும் எதுவும் செய்து வைக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்கு. செஞ்சு வச்சது உண்மைதான். நம்ம உங்கள் சாமியை கொஞ்சம் ஏங்காமல் கட்டி வச்சதும் உண்மைதான். அதையெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? ஆகிருமில்ல ஐப்பசியில். இப்போ என்ன சொன்ன மாதிரி முடிச்சு தந்துடுறேன்.
மாங்கனி எடுத்து கொடுக்க என்னை கூப்பிடு. பக்கத்தில் வா, 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருண்ணே, நல்லாயிருக்கும். சந்தோஷம். கர்மசாமிக்கு அதே காங்கேயம் எல்லை வண்டி உருண்டோடு. என்ன மருமகன் எப்படி இருக்காரு? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, உனக்கு இந்த வண்டியை நல்லா ஓட்டின்னு ஒரு புது வண்டி எடுத்து தரணுமாடா? புது வண்டி வேணுமா செகண்ட் ஹேண்ட் வண்டி வேணுமா? இந்தா ஒரு வண்டி உனக்கு கிடைச்சாச்சு, திருச்சி மாவட்டத்தில் கிடைக்கும், வாங்கிக்கிடுதியா? இந்தா பிடிச்சிக்கா, நல்லா இரு. வேறு என்ன வேணும்? என் கடனையே தீர்க்கலையேடி, கடனை தீர்த்துறேன், போய்ட்டு வா. சந்தோஷமா. கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? கோம்பை. ஆமா, யாருக்குக்கா கல்யாணம்? எங்கே இருக்கான் பையன்? ஆ, நீங்கள் எந்த ஊரில் இருக்கிய? கால் வந்துட்டாங்க. ஐயா, உன் மனத்தங்க போகலையே, யார்கிட்ட போய் சொல்லுற நீ? உன் பிள்ளைய முதல்ல உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கணும்ல, உண்மையா இல்லையா? முடித்து வெட்டியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? நல்ல மருமகளாக கொண்டு வந்து சேர்க்குறேன், பக்கத்தில் வா. உன்னை அடிக்காமல் பார்த்துக்கிடுறேன். இந்த சந்தோஷமா. கர்மசாமிக்கு என் உடல்நிலையை சீர் பண்ணி தந்த தெய்வமே வெற்றியாக்கி தாங்கன்னு கேட்டு வந்தது யாரு? பெண்ணடியாளே வா. யாரம்மா நீ? என்னம்மா உனக்கு என்னம்மா? எந்த ஊரில்? என்ன பெட்டி? என்ன பெட்டி? உனக்கு தம்பி வேணுமா? அப்படியா? சின்ன தம்பியாக வேணுமோ? கால் வந்துட்டு வா. கார்த்திகை தீபத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். கருப்பண்ணன்னு பேர் வச்சுக்கோ. 3 தலைமுறைக்கு அப்புறம் போய் கொட்டம் போட்டாங்க சாமி. என்னம்மா விளையாடுத? இங்கே பாருங்க சாமி, இப்படி போட்டிருக்காங்க. 3 தலைமுறைக்கு அப்புறம் இப்போ தான் போய் குடத்தில் தோட்டத்தை போட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க சாமி. மாற்றி தரேன், போய்ட்டு வா. ஆவணி மாதம் இது எழுதுறோம், நல்லபடியாக எழுதுறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் முடிஞ்சிடும், போய்ட்டு வா. தொழில் சாமி, இந்த தொழில் வளமாகும், தோட்டத்தோட செய்வனை அமையணும் சாமி. தொழில் ஓகே ஓகே. கர்மசாமிக்கு உடல்நிலை பற்றியும் பணம் பற்றியும் கேட்டு வந்தவங்க வாமா வா. மனமே அம்மா உடல்நிலைக்கு என்ன பண்ணுது? அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா? கண்ணை மூடு, தொடாதீங்க. கண்ணை மூடி உட்காரு, நிமிந்து உட்காரு, நிமிந்து உட்காரு. கரெக்டு. அறுவை சிகிச்சை செய்து ஆக வேண்டும். இந்த பிறவியில் உனக்கு அந்த பிராப்தம் விதி இருக்குது. ஆமாம், இந்த அறுவை சிகிச்சை பண்ணிட்டாரே அந்த கிட்னியில் உள்ள பாதிப்பு போயிடும். அதனுடைய நரம்பியல் வலி ஒன்றும் இல்லை. கேன்சர் உனக்கு இல்லை, நீ தைரியமாக இருக்கலாம். கால் வந்துட்டு வா. டாக்டருடைய செக்கப்பில் உனக்கு அதில் வெற்றி கிடச்சிரும். ஏல மாட்டிருக்கியா? அது இப்போதைக்கு கிடைக்காது. 1.5 மாதம் டைம் இருக்குது. வாங்கி தந்துடுறேன், உங்களை மீட்டி தரேன். தைரியமாக இருங்க. முதல்ல டாக்டரை போய் முதல்ல அணுகணும். போய்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யார்? கால் வந்துட்டாங்க. பட்டுக்கோட்டை கல்யாணந்தரம் பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்பிய, புரிஞ்சிருக்க மாட்டேன். காலுடைஞ்ச குதிரை கணச்சு என்ன புண்ணியம், கொம்பொடிஞ்ச மாடு குத்தி என்ன புண்ணியம், தும்பறுத்த மாட்டை துரத்தி என்ன புண்ணியம் அப்படிங்கிற கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்டிருப்பீங்க. இப்போ உன் வீட்டுக்குள்ள பிள்ளைகளை போய் பார்த்தேன். உங்கள் சொல்லுக்கும் உங்கள் கட்டுப்பாட்டுக்கும் மீறி நடக்கக்கூடிய குணமும் நட்பும் அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்குது. புரியுதா? இதனால் உங்களுடைய குடும்பமானம், குடும்பத்தினுடைய ஒழுக்கம், சுற்றத்தாருடைய புகழெலாம் கெட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நீங்கள் 2 வேதனைப்பட்டு வந்திருக்கு. அந்த பிள்ளைங்களுடைய மனநிலைகளை திருப்பி உங்களுக்கு கட்டுப்பட வச்சா போதுமா? கால் வந்துட்டு வாங்க, வச்சு தரேன். கால் வந்துட்டு வாங்க. விளையாட போயிருக்காரா? கண்ண மூடு. பௌர்ணமிக்கு என்னை பார். உன் பிள்ளை போட்டாலாம் கொண்டு வா. உன் பையனையும் திருத்தி தரேன், எல்லாம் வாழ வச்சு தரேன். சந்தோஷமாக மனக்குழப்பம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். நல்லா மகளே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு காசு பணத்தால் கஷ்டப்பட்டு வருத்தப்படுறோம் கர்மசாமின்னு கேட்டு வந்த பெண்ணடியாள் வாமா. உனக்கு என்ன தொழில் தெரியும்? என்ன பிடிச்சிருக்கிற? அப்படியா? கைத்தொழில் எதுவும் தெரியுமா? என்ன செய்வ? தையல்.
காலைல வந்துட்டு வா. என்னடி குட்டிப்பிள்ள சும்மா இருக்கிய? காளியம்மன் தெய்வம்னு எதுவும் இருக்காமா உங்கள் ஊரில்? எங்கே இருக்கு? இருக்கிறாங்களா? இப்போதைக்கு கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கிறீங்க. உன் வீட்டுக்காரருடைய மனநிலைகள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு வர்றதுக்கே கூட அவருக்கு உள்ளத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் தேங்கி போய் வேதனைப்படுறான். அவனுடைய மனதையும் காப்பாற்றி செல்வத்தை கொடுத்து வாழ வச்சா போதுமா? வேறு என்ன வேணும்? உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு உங்கள் அம்மா வந்து கேட்க சொல்லு. என்ன உன் வாழ்க்கையை நல்லாக்கி தரேன், பிள்ளைய செட்மையாக்கி தரேன். சந்தோஷமா வாடா கோம்பை. உனக்கு கோம்பையா தம்பி? தொழிலை பற்றி வருத்தப்பட்டு வந்தது யார்? என்ன தொழில்டா? வெரி குட். வா, இவனுக்கு சொல்லிவிட்டு உன்னையும் சொல்லிடுவோம். இந்த வண்டி யோகமான வண்டி தான்டா. உன் நேரம் தான் உன்னை இவ்வளோ நாளும் கிடத்திருச்சு. இனிமே இந்த வண்டி ஒழுங்காக நல்ல ஓடும், நிறைய மக்கள் வருவாங்க. காப்பாற்றித்தரேன், உன் பிள்ளையும் நல்லா வாழ வச்சு வெட்டியாக்கித்தரேன். வேறு என்ன வேணும்? ஒரு இடத்த செம்மையாக்கி தரேன், உன் கடத்தை தீர்த்து தரேன். எந்த இடத்தையும் உன் கைவிடாமல் காப்பாற்றுறேன். போ கால் வந்துட்டு வாடா தம்பி. கருப்பசாமிக்கு எந்த ஊருங்கெல்லாம்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக நீ பார்க்கக்கூடிய தொழிலில் மன வருத்தமும் சரிவுகளும் ஏற்பட்டிருக்கு. உன் கூட இருந்த ஒருத்தன் உனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். அவனுடைய செயலால், அவனுடைய வார்த்தைகளால் உன் தொழில் இப்போ நஷ்டப்பட்டு வரக்கூடிய ஆர்டர்கள் உன்கிட்ட நிற்காமலும் போகுது. உன் பக்கத்தில் வரவங்களை திசை திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். இதனால் நீ இப்போ கடன்பட்டு ஏற்கனவே எடுக்கப்பட்ட பில்டிங்களை சரியாக முடிக்க முடியாமல் நீ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கியான். உண்மையா? கால் வந்துட்டு இந்தா. அதுக்கு செய்வினைகள் எதுவும் நடந்திருக்குமான்னு ஒரு சின்ன சந்தேகம் உனக்கு இருக்குது. நடந்தது உண்மை தான். மீட்டி தரேன், காப்பாற்றி தரேன். வேறு என்னடா வேணும்? பணம் வேணும். இந்தா வச்சுக்கோ. நல்லா இருக்கு. குழந்தவரம் கேட்டு வந்தவங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் குடும்பத்துக்குள்ளே கன்னிகம்பாள் அப்படின்னு தெய்வம் வருது. அது என்ன, கன்னிமார்கள் இருக்காங்களா? பெண் தேவதை. அதனால் உனக்கு இந்த ஆண்டில் தை மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனம் உருவாகும். அறுவை சிகிச்சையில் பிறக்கும். பொம்பளை பிள்ளை பிறப்பா. கன்னிமாரியம்மன் பேர் வச்சுக்கா. வெற்றி உண்டு. வேறு பணம் தாரேன், தொழில் நடத்திக்கா. வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு மலப்புரம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு கோயில் கட்டணுங்கிறதுக்காக ஒரு இடத்த வாங்கி இப்போ திருப்பி கொடுத்தாச்சா? அவன் அந்த இடத்த வாங்கிட்டு வாங்க மாட்டான். உனக்கு பணம் தந்து அதை நான் முடித்து தந்துடுறேன். கடனை தீர்த்து வெட்டியாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? எல்லா பிள்ளைகளும் நல்லாயிருக்கும். கோயிலை கட்டி தரேன். நல்லா இருக்கும். இங்கே வந்து நான் மறந்து போயிடுறது தான் உலக இயற்கை. கால் ஒன்று வாமா மலப்புறத்தா. கால் ஒன்று வரலாம். யாரும் பிடிக்காத. கீழே விழுந்தா அவளுக்கு தான் வலிக்கும். பாரு நெல் பார்ப்போம். ஒழுங்கா நெல். ஆடலாம் கூடாது. இங்கே வந்து ஒரு 4 பொம்பளை வாமாங்க. தம்பி நீ தூரப்படா. 4 பொம்பளை வா. யூடியூப்பில் நல்லா வந்துடும். கத்தியங்க குமாரே. ஏய் நில்லுங்க. அப்படி நில்லு பாப்போம். நில்லுக்கா. கத்தியங்கப்பா. வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமி. வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமி. கருப்பசாமி.
63 நாயன்மார்கள் உயிரை கர்ப்பசாமி எந்திமா மெல்லவா வா மெல்லவா மெல்ல உட்காரப்பா உட்காரு மீதியா உட்காரு தாத்தா நினைச்சுக்கா கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துக்க என்ன என்னம்மா உன் பேர் என்ன பேர் மலப்புறம் யாருப்பா மலப்புறமா கால் வந்துட்டு வா இனிமேல் உனக்கு இந்த சக்தி வராது புரியுதா என்னடா வேணும் உனக்கு உன்னுடைய குடலில் வந்து எண்டோஸ்கோப் எடுத்து பார்த்தியா நீ அந்த ரோகம் உனக்கு மாறி போயிடும் மருத்துவத்தால் தீரும் இன்னும் 3 மாதங்களுக்கு அந்த வலி இருக்கணும்னு விதி இருக்குது மாறி போயிடும் போ ஓகே எந்த ஊர் பாலக்காடா கால் வந்துட்டாங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு உட்காரலாம் என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு இப்போதைக்கு நடக்காது வரக்கூடிய தை மாதம் வரை நீ ஏகாந்திரபதியாக இருக்கணும்னு விதி இருக்குது புரியுதா மாந்திரிகத்தால் சில குழப்பங்கள் நடந்திருக்கு அதனால் இப்போ வந்து 6 மாதங்களாகவே குடும்பம் அவ்வாறு இவ்வாறாக பிரிஞ்சு தான் கிடக்கும் மனதை பக்குவப்படுத்தி தந்தால் போதுமா இந்தா வெட்டியாக்கி தரேன் என்னை பார்த்து போ கர்பதாமிக்கு உட்கார் இந்த கனியை இன்று இரவு சாப்பிட்டுக்கா நாளை இரவு இந்த கனியை சாப்பிட்டுக்கா நாளைய மறுநாள் சாப்பிட்டுக்கா புளிஞ்சி சாப்பிட்டு மேலே தேய்ச்சி குளிக்கிறோம் என்ன விளையாடியோ வர இயாளெல்லாம் விளையாடி கட்டோம் நாளைக்கு என்ன கிழமை மலையாளத்தை பரடோ சனியாഴ്ചല്ലേ ஞாயிறாഴ്ച நைட் 12 மணிக்கு நல்லா தூங்கும் பொழுது உன் உடம்புல இருந்து ஒரு உருவம் நிழல் போல வெளியேறி போகும் அதை நீ பார்த்து விடுவாய் கர்பதாமிக்கு வெற்றியாகும் போ நீலகிரி அது என்னப்பா நீலகிரி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா பிள்ளைகளுடைய கிரகநிலைகள் சம்பந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் உன் உள்ளத்தில் இருக்குது ஒரு பிள்ளை உன்னுடைய மனதை மீறி விடுமோங்கிற ஒரு பயமும் ஒரு மன சங்கடமும் உனக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இதனால் வாழ்க்கையில் போராட்டம் வேதனை அந்த மனத்தை மாற்றி பக்குவப்படி தந்தால் போதுமா காலில் வந்துட்டு பக்கத்தில் வரணும் வேறு என்ன வேணும் ஆயத்தமாக ஆக்கி தரேன் சந்தோஷம் இந்தா பணத்தால் தீர்ந்துடும் அது போய்ட்டு வா நீலகிரி பெண்ணடியாள் வாமா என்ன ஒரு பெரிய அரண்மனை தெரியுது கால் வந்துட்டு வா உன் கடனை தீர்த்து தரேன் வீட்டுக்காரனை பற்றி தேவையில்லாமல் ஆராய்ச்சி பண்ணாத அமைதி குறைஞ்சிரும் இந்த அப்படி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் செம்மையாக இருந்துடும் கர்பதாமிக்கு வாடா நீலகிரி தம்பி படித்த சர்டிஃபிகேட்லாம் எங்கடா வச்சுருக்க என்ன தூங்குதா கால் வந்துட்டு வா கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அதிலிருந்து 2.25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நான் கருப்பசாமி இருக்கேனே இருக்கா இதுவரை 2.25 ஆண்டுகளாக நிறையான தொழில் அமையாத மனவேதனையும் நிறைய பணங்கள் அடுத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுக்க முடியாத துயரமும் குடும்பத்துக்குள்ளே எதுவும் வழக்கு கேஸுகள் வந்துருமோங்கிற பயமும் உன் உள்ளத்தில் இருக்குது கால் வந்துட்டு வா உன் குடும்பம் ஒரு பெண்ணால் இடைஞ்சல் பட்டு வந்திருக்கும் அதில் உனக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன் ஒரு கேள்வி கேட்டுக்கா வேறு என்ன வேணும் இந்தா அது நான் சொன்னது 2ஆம் தரமும் கேளு கடன் தீர்ந்தாச்சு நல்லா இருப்பிட்டு வா கர்பதாமிக்கு புதுக்கோட்டை என்னது நீ வா உங்கள் ஊர் எல்லையில் பஸ்ஸில் போய் இறங்கின உடனே ஒரு தலைவருடைய சிலை இருக்காது என்ன சிலைடா என்ன தாங்கி உங்கள் ஊர் அறந்தாங்கி அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டில் என்ன சிலை இருக்குது
எம்ஜிஆர் சிலை இருக்கா? என்னென்ன தலைவருடைய சிலை இருக்குது? இல்லை நொல்லங்க கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக கிரக நிலைகள் பாதிக்கப்பட்டு பிள்ளையினுடைய மனநிலைகளும் வேலை இல்லாத மனக்குழப்பமும் பொருள் கடன் நஷ்டமும் வேணும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு தேவையில்லாத மற்றவர்களால் இடைஞ்சல் நடந்திருக்குமோன்னு ஒரு சின்ன கற்பனை உண்டு. அப்படி நடந்தது உண்மை. அதை மாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? காசுக்கு அந்த இடம் உனக்கு கிடைச்சிரும். யாராலும் மறுக்க முடியாது. இந்த அப்படி பக்கத்தில் வா, அந்த இடத்த மாற்றி தரேன். ஆனால் அதில் கொஞ்சம் தடைகள் இருக்கும், நீக்கிடுவோம். வரலாம். அடுத்து என்னப்பா உனக்கு என்னப்பா இடம் பிரச்சனை? கால் வந்துட்டு வா. நீதிமன்ற அந்த வழக்கு இன்னும் 3 வருஷத்துக்கு நடக்கும்னு உத்தரவில் இருக்குது தம்பி. இன்னும் 3 வருஷத்துக்கு நடக்கும். அதை நான் உங்கள் பக்கத்தில் வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா முதல்ல நீதிமன்றத்தை வழக்கை ஜெயிக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதத்துலேருந்து உனக்கு தொழில் அமையும். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். நல்ல மனதை பற்றி சொல்லணுமா, அடுத்த கால உயர்வை பற்றி சொல்லணுமா? கால் வந்துட்டு வா. உன்னுடைய பிள்ளையினுடைய ஆழ் மனதை போய் பார்த்தேன். நம்ம பிள்ளையாக இருந்தால் நீ சந்தோஷப்படுவ, உண்மையா இல்லையா? அது மனதுக்குள்ளே வேற ஒரு பாசமும் நட்பு இருந்தால் நீ வருத்தப்படுவியா, வருத்தப்பட மாட்டியா? அப்படி ஒரு நிலைமை இருக்குது. புரியுதா? அந்த மனநிலைகளை மாற்றி உன் தூய பிள்ளையான ஆக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. எதிர்காலத்தில் உன் பிள்ளைய உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கிறேன், உன் இஷ்டப்படி வாழ வைக்கிறேன். நல்லா இருவார் மகனே, சந்தோஷமாக இருக்கு. வயிறார சாப்பிட்டு இல்லை. மனைவியின் ஆரோக்கியம் காட்டு வந்தது யார்? வாப்பா. 2.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ளே உங்கள் மனைவியுடைய உடல்நிலையும் மனநிலைகளும் சரியில்லாமல் இருக்குது. இதுக்கு செய்வன கோளாறுகள் நடந்திருக்குமோங்கிற ஒரு சில சிந்தனையும், அது சம்பந்தமான சாமியாடிகள் கோடாங்கிகளெல்லாம் பார்த்து எந்த ஒரு முடிவும் கிடைக்கல. உண்மையா இல்லையா? ஆனால் இது செய்வன கோளாறு தானா அப்படிங்கிறதையும் தீர்மானம் பண்ண முடியலை. ஆனால் இப்போ இடுப்பு, கழுத்து, தலை சம்பந்தமான பகுதிகளில் வலியும் வேதனையும் இருந்து கால் வீக்கமும் நடக்க முடியாத துயரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கா. அவளை எந்திரிச்சு நடந்து என் கோயிலுக்கு வர வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்த கனியை கொண்டு அவளுக்கு புழிஞ்சு கொடு. வெற்றியாக எழுந்து வருவா, ஜெயித்து வருவா. எந்த குறையும் இருக்காது, நிம்மதியாக இருக்கலாம். வேறு ஒரு வாரம் கிடைச்சாச்சு, போய்ட்டு வா. இப்போ கோயிலுக்கு நீங்கள் அமைச்சிருக்கிற இடம் கொஞ்சம் பழைய நிலைகள்லேருந்து கொஞ்சம் விசாலமாக இடம் பிடிச்சிருக்கீங்க. அந்த இடம் சில பேர்களுடைய அன்பளிப்பாலும் சில இடங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடம் இனிமேல் உங்கள் எல்லையை விட்டு பறிபோகவே செய்யாது. இதுவரை 19 ஆண்டுகளுக்கு முன் இந்த கோயிலை எல்லாரும் ஒருங்கிணைந்து நின்று கும்பிட்டு கூத்தாடிய காலங்கள் உண்டு. அதில் சாமியாடி குடும்பம் ரொம்ப ஒழுக்கமான ஒரு ஆள் நின்று சாமியாடி எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்லி வந்த காலமும் உண்டு. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வழக்கு, போட்டி, பொறாமை, விசாரணை இவைகளெல்லாம் வந்து அந்த தெய்வத்தை வணங்க முடியாத குற்றங்கள் நடந்து கடைசியில் கோயிலையே மறந்து நின்றுவோமோ என்ற வேதனையை நீங்களெல்லாம் அடைந்தீர்கள். ஆனால் இப்போ ஓராண்டுக்குள்ளே ஸ்ரீராமர் மீண்டும் போர் தொடுத்தது போல வில் அம்போடு வந்து நின்றுட்டார். அதனால் இப்போ எழுந்து நிற்கிற இந்த கோயிலை விழா கோலம் ஆக்கி ஊர் கூடி வாழ வச்சு வணங்க வச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க திண்டுக்கல். நான் போய் பார்த்தேன். மனம் கோணாம மகனை வாழ வச்சிருவோம்ப்பா, கவலைப்பட வேண்டாம். எந்த பொருத்தத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். புரியுதா? இறைவன் போட்ட முடிச்சியை யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அதனால் ஜாதகம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு பொருத்தம்னா எதுக்கு 2 பேரும் நெருங்கி பழகுறாங்க? பின்ன என்ன ஆச்சு? அதனால் கல்யாணம் ஒழுங்காக நடக்கும், எதிர்கால வாழ்க்கையும் ஒழுங்காக நடக்கும். முதல்ல கல்யாணம் முடித்து 6வது மாதத்தில் குழந்தை ஜனனம் ஆகும். பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். என் பேர் கருப்பசாமின்னு வைப்பேன். 2ஆம் தரம் பொம்பளை பிள்ளை பிறக்கும், பத்மாதேவின்னு வைப்பேன். பத்மாதேவினா யார்? திருப்பதிக்கு போகணும்ல இருக்கல்லே. காலில் வந்துட்டாங்க. அதனால் இந்த கல்யாணத்தை 2 குடும்பமும் ஒருங்கிணைந்து நடத்தி வெற்றியாக்கி தந்துருந்தேன். ஒரு முறை ஃபாரின் போகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்க பையனுக்கு என்ன செய்யலாம்? நான் சொல்லுதேன், கல்யாணத்தை முடித்து போக சொல்லுவோம். மகிழ்ச்சியாக இருப்பாங்க,
நிறைய சந்தோஷம் கிடைக்கும், வெற்றி உண்டு. வேறு என்ன வேணும்? அவங்க சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, மகளே வெற்றி உண்டு. போய்ட்டோம், மதியம் சாப்பிட்டு போங்க. திண்டுக்கல் எல்லை. அப்படியா? அப்படியா? பிள்ளையின் வாழ்க்கையின் மன வருத்தத்தை கேட்டு வந்தவங்க யார்? வாமா, என்னம்மா விஷயம்? எங்கே? ஆவடி மாதத்தில் 3 மாடு பிடிக்கிற, 4 மாடாக சேர்ந்துடும். அருமையாக பசும்பால் பண்ணையை வைத்து பெருமையோடு நடப்போம். என்ன, ஓராண்டுக்குள்ளே 42 மாடுகளை பிடிச்சி வெட்டியாக்கி பெரும் பண்ணையாக்கி தந்துருந்தேன். கால் ஒழுத்துவான். பங்குனி தேர் ஓடும் மலை எந்த மலை? அங்கே என்ன வேண்டுதலை? ஒரு கன்றுக்குட்டி கொண்டு போய் விட்டுரு, ஆதீனன் குடியில் விடு, பெருமைக்குரியவளாக இருப்பாய், வெற்றி அடைவாயப்பா. நல்லா புண்ணியம் பெறுவாய். சாப்பிடாம போனேன்னா ஒன்றும் செட் ஆகாது, சாப்பிட்டு போயிருங்க. அப்படியா? சரி கருமசாமி. திருமணம் சம்பந்தமாக யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? யாருக்குடா? அண்ணனுக்கு. அன்புள்ள தம்பியா நீ? அப்போ ஏ அப்பா, காலில் வந்துட்டு வா. உங்கள் அண்ணன் ஜாதகத்தை பார்த்தேன், களத்திர ஸ்தானாபதி அஸ்தமத்தில் போய் மறைஞ்சிருக்கான். அதனால் இதுவரை வரக்கூடியவங்களாம் நாங்கள் போய் பேசுகிறோம் வாரோம்னு சொல்லுவாங்க, ஒருத்தருமே பேச மாட்டாங்க. அதே மாதிரி உங்கள் அண்ணனை நேராக பார்த்தா முதல்ல பிடிச்சிருக்குமா, கொஞ்சம் கோணலாக பார்த்தா பையன் மூஞ்சியை சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. புரியுதா? அதனால் சனி பார்வை அவனுக்கு இருக்குது, அதை மாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? காலில் வந்துட்டு வா. மார்கழி 22ஆம் தேதிக்கு மேலே கடையில் ஒன்றே ஒரு பொம்பளை பிள்ளை டென்ஷன் படுத்துவா. அப்படி எதுவும் பிரச்சனை இருந்தால் என்கிட்ட வந்து சொல்லிடு, நான் நிறுத்தி தந்துடுறேன். கல்யாணம் முடிச்சுடுப்பா. ஆமாம், கல்யாணம் கொடு. பௌர்ணமிக்கு வரும்போது அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். போய்ட்டோம். கர்பதாமிக்கு பணம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னென்ன பணம்? நல்ல பையன் தானே? சிறுகாலில் விட்டுவாங்க. நம்ம பையன் தானேயா? சொத்தா வேணுமா பணமாக வேணுமா? மண்ணுமனே இல்லைன்னா அவன் நகையாக மாற்றிருக்கிறான், அதை வந்து ஒன்றும் பண்ண முடியும். நகையை வாங்கி நம்ம நகையை வாங்கி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். கண்ண முடி என்னையை நினச்சி உட்காரு, அவன் உள்ளதை போய் பார்த்து வரட்டும்னா. கால் வந்துட்டு வரலாம். புரியுதா? உங்கள் அண்ணன் இதுக்காக கொஞ்சம் போராடினதில் அவனுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் தவறாக இருக்கிறது. அதனால் இப்போ வீட்டுக்கே வராமல் இவன் கொஞ்சம் வேறு வழியில் போய் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கான். அதனால் இந்த பணத்தை அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வாங்க. கட்டாய வாக்கு கேட்கக்கூடாது, அருள் வாக்கு தான் கேட்கணும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அதுக்கு முன்னால் உன் உடம்புக்குள்ளே கொஞ்சம் போய் பார்த்தேன். நுரையீரல் சம்மந்தமாக கொஞ்சம் குழப்பம் இருக்குது உனக்கு, இருக்கா இல்லையா? அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நீயே ஒழுங்காக மாத்திரையை சாப்பிட மாட்டேங்குன்னு குற்றவாளியாக இருக்குது. ஓயாந்தார ஏன் மாத்திரை சாப்பிட? நீ கால் வந்துட்டு வா. நீ செய்யாததுக்கு குற்றவாளி மூச்சு திணறல் நோய் வராமல் காப்பாற்றுறேன். மருத்துவத்தால் உன்னை குணமாக்கியும் தாரேன். உன் வீட்டை மீட்டி வெட்டியாக்கி தாரேன். தேவையில்லாமல் ஒருத்தன் மோதி உன்னைய குழப்பம் பண்ணணுங்கிற ஒரு சூழலை வச்சுருக்கிறான். அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் உன்னை காப்பாற்றி தந்துருந்தேன். வேறு என்ன வேணும்? அவங்க 2 பேரும் என்னைக்கு என்கிட்ட வந்து உத்தரவு வாங்குறாலும் அன்றைக்கி குழந்தை வர நிலைக்கும். அதை பற்றி இப்போ பேச்சு இல்லை, பின்னால் பேசுவோம். கர்பதாமிக்கு தாராபுரம் தாராரோ ஹரிராரோ